யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல, சப்ஸ்கிரைபர் அதிகம் வரல, கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வர மாட்டேங்குது இருக்குங்களா. அவங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 250 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. 250 சப்ஸ்கிரைபரில் அவங்க ரிலேஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க. வேறு யாரும் வந்து நியூவாக யாரும் சப்ஸ்கிரைபர் வந்து வரல. அதில் வந்து கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஒரு சில பேர் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு சில வந்து கமெண்ட்ஸ் வந்து பேடாக வரும். அது வந்து எப்படி நல்லது இருக்கும். நம்மளை பொறுத்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாமே இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த சேனலுக்குள்ளே போகிறோம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். உடனே வந்து நம்ம மைண்ட் ஏன் வச்சுக்கணும்னா, என்ன நம்ம இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்போ பேடாக எல்லாம் திட்டுறாங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்து நம்ம அழுவணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் அது இதுன்னு திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, பரவாயில்ல, இவங்க நமக்காக அப்ரிஷியேட், ஒரு கமெண்ட் உங்களுக்காக அப்ரிஷியேட் வந்தால் கூட அதை நினச்சி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. எத்தனை 10 பேர் உங்களை திட்டினா கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க யாருமே உங்களை பற்றி இது பண்ண போகிறதில்ல. நான் ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். உங்களால் முடிஞ்சது ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர் தான். உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லையா, நீங்கள் ஏன் அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.